Hi viewers, welcome to our channel. Today we learn channel 7th term 2 science unit 1 heat and temperature. Heat and temperature அப்படிங்கிற lessons பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர். என்னது எப்படி தெர்மாமீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். டு மெஷர் டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டரில் எப்படி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டு நோ அபவுட் தெர்மாமெட்ரிக் லிக்யூட்ஸ். டு டிஃப்ரென்சியேட் between clinical and laboratory thermometer. To know the various unit of temperature. To convert a temperature from a thermometer scale to others. இதை பற்றிலாம் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? யூ சிவர், உனக்கு நடுக்கமாகுது எப்போ? வென் இட் இஸ் கோல்ட் அவுட் சைடு. என்னது கோல்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? நடுக்கமாக இருக்குது, ஷிவராக இருக்குது. அண்டு ஸ்வெட்டு, ஈரமாக ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னா வேர்க்குது. எப்போ வியர்வை வருது நம்மளுக்கு? வென் இட் இஸ் ஹாட் அவுட் சைடு. ஹாட்டாக இருக்கிறப்ப என்னது? அவுட் சைடு ஹாட்டாக நம்ம உடம்புல ஹாட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகுது. ஓகேவா? எஸ் ஆர் நோ? எஸ். பட் ஹவு கேன் யூ மெஷர் தோஸ் வெதர் டெம்பரேச்சர்ஸ்? எப்படி நீ மெஷர் பண்ணுற வெதரை? டெம்பரேச்சர் இஸ் இன்வால்வ்ட் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ் இன்க்ளூடிங் அவர் ஓன் பாடிஸ் அண்ட் ஹெல்த். த வெதர் அண்ட் ஹவு ஹாட் த ஸ்டவ் மஸ்ட் பி இன் ஆர்டர் டு குக் ஃபுட். நம்ம என்னது இங்கே டெம்பரேச்சர் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸும் அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் ஹாட்டாக இருக்கும், கோல்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம உடம்பை பொறுத்து நம்ம இதில் அது வந்து நம்ம பாடி எப்படி இருக்கும்? இன்வால்வ் ஆகிருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும் வெதர் வந்து. எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ ஸ்டவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? குக் பண்ணுறப்ப அதில் ஹாட்டு எப்படி இருக்கும்? வெப்பமாகுது. எஸ் ஆர் நோ? எஸ். அதாவது ஹாட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, மெஷர்மெண்ட் எப்படி அளவிடு? த மெஷர்மெண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகேவா? மெஷர்மெண்ட் பண்ணுறதோட வெப்பநிலையும் என்னது ஈரப்பதத்தை, அது குளிர்நிலையும் கோல்ட்னஸ்ஸும் என்னது ஒரு பொருளோட வெப்பநிலையும் கோல்ட்னஸ்ஸையும் அளவிடுறதா என்னது டெம்பரேச்சர். அதோட அளவீடு மெஷர்மெண்ட் பண்ணுறது. இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் an object. Temperature is related to how fast the atoms within a substance are moving. இது ஒரு பொருளில் வந்து அதோட மாலிகுல்ஸ் அணுக்கள், ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அணுக்கள் இருக்கும் அந்த ஒரு பொருள். அது வந்து ஆட்டம்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அது வந்து நம்ம கண்ணில் தெரியாது. ஆனால் அது ஒரு பொருள் வந்து ஹீட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அதோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணலாம்? மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது? இந்த இதில் கொடுத்துருக்காங்க இமேஜஸில் பாருங்கம்மா. த கேஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆன் த ரைட் ஹாவ் மோர் கைனட்டிக் எனர்ஜி தென் தோஸ் ஆன் த லெஃப்ட். ஸோ த கேஸ் ஆன் த ரைட் இஸ் அட் எ ஹையர் டெம்பரேச்சர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எப்படி இருக்குது? அதோட மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹீட் பண்ணுறப்ப அதோட ரைட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது? ஹையர் டெம்பரேச்சர் லெவலில் காணப்படும். இதோட ஃபாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் யூனிட்ஸ் பார்க்கலாம். அளவீடு என்ன அப்படின்னா there are 3 units which are used in measure the temperature. 3 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டிகிரி செல்சியஸில் பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரிட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷி அப்படின்னு இந்த மாதிரி ரிட்டனில் செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா இங்கே எழுதியிருக்காங்க பாருமா, எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி டிகிரி வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? செல்சியஸ் இஸ் கால்டு சென்டிகிரேட் அஸ் வெல், சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரன் ஹீட் பாருங்க, இதை எப்படி எழுதுவோம், ரிட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிறத எஃப் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 25 டிகிரி ஃபாரன் ஹீட். இந்த மாதிரி தான் ஃபாரன் ஹீட்டை நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி நம்ம ரீட் பண்ணுறோம்னா 25 டிகிரி ஃபாரன் ஹீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அதை வந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். செல்சியஸில் சொல்கிறப்ப ஃபாரன் ஹீட்டில் 25 டிகிரி ஃபாரன் ஹீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். கெல்வினில் பாருங்கன்னா கெல்வின் வந்து என்னது? அதோட என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுதுகிறப்ப ரிட்டன் வந்து என்னது? கே அப்படின்னு சொல்லுவோம், கேபிட்டல் லெட்டரில் கே. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 100 கே. இதை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 100 கெல்வின் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரீட் பண்ணி சொல்லணும். கே அப்படின்னா கெல்வின். ஓகே, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது? கெல்வின். ஓகேவா? இது மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் டெம்பரேச்சர் பார்க்கலாம். மெஷரிங் டெம்பரேச்சர் அளவிடுற முறை. டெம்பரேச்சரை வெப்பத்தை எப்படி நம்ம வந்து
மெஷர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாமா? The temperature of the object is well approximated with the kinetic energy of the substance. The high temperature means that the molecules with the object are moving at a fast rate. என்னது அதிக அளவில் ஒரு பொருளில் வந்து என்னது மாலிகுல்ஸ் வந்து என்னது ஹீட் பண்ணுறப்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஹை டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் மாலிகுல் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் த கொஸ்டின் அரைசஸ் ஹவு டு மெஷர் இட். அதை எப்படி மெஷர் பண்ணுறது? மாலிகுல்ஸ் இன் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்மால். மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும். எஸ் ஆர் நோ? டு அனலைஸ் அண்ட் கால்குலேட் இட்ஸ் மூவ்மெண்ட் கைனட்டிக் எனர்ஜி சொல்லுவாங்க. இன் ஆர்டர் டு மெஷர் இட் டெம்பரேச்சர் you must use an indirect method to measure the kinetic energy of the molecules of a substance. Okay, we studied that solids வந்து இந்த expand ஆகிறப்ப எப்படி expand ஆக heat is supplied to it. Like solid substance, liquids are also affected by heat. Liquid என்னது ஹீட்டால் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? டு நோ திஸ் let us do the activity. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கம்மா, இந்திய தெர்மாமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மோமீட்டர் பார்த்துருக்கீங்களா? ஃபீவராக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா இதில் செக் பண்ணுவாங்க. தெர்மாமீட்டரில் தான் செக் பண்ண வச்சு பார்ப்பாங்க. உங்களோட டெம்பரேச்சர் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துப்பாங்களே. ஃபீவராக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. வென் லிக்யூட் கெட்ஸ் ஹீட், அந்த லிக்யூட் எப்படி கெட்ஸ் ஹீட், இட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்னது அண்ட் வென் இட் இஸ் கூல் டவுன், ஹீட் ஆகி என்னது கூல் டவுன் அண்ட் ஹீட் கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். ஹீட் ஆகிறப்ப அந்த லிக்யூட் எப்படி இருக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். கூல் ஆகிறப்ப சுருங்கிரு கான்ட்ராக்ட் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர். இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் டெம்பரேச்சரை அளவிடுறதுக்காக. ஓகேவா? லைக் சாலிட் அண்ட் லிக்யூட் ஆப்ஜெக்ட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் ஆன் கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அதோட எஃபெக்ட் பார்த்து சாலிட் லிக்யூட் ஆப்ஜெக்ட்ஸு ஹீட் என்னது அப்சர்வ் பண்ணலாம், கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லையும் அப்சர்வ் பண்ணலாம். இப்போ தெர்மாமீட்டர் பார்க்கலாம். தெர்மாமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். நம்ம என்னது காமனாக பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெம்பரேச்சரை அளவிடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது தெர்மாமீட்டர். தெர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர். இதில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது தெர்மாமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. சம் ஆஃப் தம் எப்படி இருக்குன்னா லைக் கிளாஸ் டியூப்ஸில் இருக்கும், விச் லுக் தின்னில் இருக்கும் அண்ட் ஆர் ஃபில்டு வித் சம் கைண்ட் ஆஃப் லிக்யூட் அதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒய் மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டரில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்க, என்ன லிக்யூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி ஆல்கஹால் தான் அதில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. தெர்மாமீட்டரில் இன்சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன இருக்குன்னா மெர்க்குரி இருக்கும், அதில் ஆல்கஹால் இருக்கும். ஏன் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது லிக்யூடு ஃபார்ம் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது சொல்கிறாங்க. அப்படி ஏன் யூஸ் பண்ணுறோம்னா மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர் அஸ் தே ரிமைன் இன் லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். ஈவன் வித் எ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் in them. A small change in the temperature causes change in volume of a liquid. We measure this temperature by measuring expansion of a liquid in thermometer. ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தால் கூட அதோட என்னது அதில் வேல்யூம் வந்து மாறும். சேஞ்ச் தான் லிக்யூடில் என்னது வேல்யூம் வந்து மாறும். அதனால இதை என்ன பண்ணுறோம் உடனே என்னது இதோட வேல்யூம் லிக்யூட தெர்மாமீட்டரில் அதோட அளவீடு முறையை காமிக்கும். ஓகேவா? அதனால தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சின்ன சேஞ்சஸ் வந்து டெம்பரேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாவே அதை வந்து மெஷர் பண்ணிடுவோம். அதனால தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இஸ் யூனிஃபார்மாக அது வந்து என்னது எக்ஸ்பேன்ஷன் ஆகும். மெர்க்குரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் எக்ஸ்பேண்ட் பை ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இப்போ இட் இஸ் ஆப்டிகே அண்ட் சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். என்னது இது என்ன ஆகுது கிளாஸ் டியூப்பில் ஸ்டிக் ஆகுது. டஸ் நாட் ஸ்டிக். இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இது ஹீட்டோட குட் கண்டக்டர், நல்ல வெப்ப கடத்தி. இட் ஹேஸ் ஏ ஹை பாயிலிங் பாயிண்ட் 357 டிகிரி செல்சியஸ். ஹை பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் 357 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா -39 டிகிரி செல்சியஸில் வந்து அதில் வந்து என்னது மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஹேன்ஸ் ஏ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கேன் பி மெஷர்ட் யூஸிங் ஏ மெர்க்குரி தெர்மாமீட்டர். அதிக அளவில் என்ன யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர் என்ன அப்படின்னா மெர்க்குரி தெர்மாமீட்டர் தான் நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸ். என்னது இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக இருக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சரில் என்ன பண்ணலாம் ஆல்கஹால் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் மெஷர் பண்ண முடியும். இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் பெர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ். ஓகே, இட் கேன் பி கலர்டு பிரைட்லி. இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். ஹென்ஸ் ஈஸி என்னது ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் விசிபிள் பண்ண முடியும், பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் தெர்மாமீட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ். There are different types of thermometers for measuring the temperature of different things like air, our bodies, food and many other things. Among these, the commonly used thermometer are clinical thermometers and laboratory thermometers. நிறைய தெர்மாமீட்டர்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர் என்னது? கிளினிக்கல் காமனாக யூஸ் பண்ணுறது கிளினிக்கல் தெர்மாமீட்டரும் லெபார்டரி தெர்மாமீட்டர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்க்கலாம். தீஸ் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் எ ஹியூமன் பாடி. இது வந்து நம்ம உடம்புல ஹியூமன் பாடி என்னது ஹியூமன் பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர். இது ஹியூமன் பாடியில் அட் ஹோம் கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது வந்து இருக்கும். வீட்டிலே வச்சு நம்மளே பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவலாக கிளினிக்ஸில் பார்க்கலாம். கிளினிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆல் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் ஹேவ் எ கிங்க் தட் ப்ரிவென்ட்ஸ் த மெர்க்குரி ஃப்ரம் flowing back into the bulb when the thermometer is taken out of the patient's mouth so that the temperature can be noted conveniently. என்ன பண்ணுவோம் நம்ம நீங்கள் ஆல்ரெடி நீங்களே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எஸ் சார் நோ ஃபீவர் அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எடுத்துக்கொண்டே பேஷண்ட்ஸோட மவுத்தில் வைக்கிறப்ப அதோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளவீடு பண்ணிக்கலாம். there are temperature scales on either side of the mercury thread. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இதுதாம்மா கிளினிக்கல் தெர்மாமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும்? டூ சைட்ஸுமே ஸ்கேல்ஸ் வந்து இருக்கும், அளவீடுகள் இருக்கும். மெர்க்குரி த்ரெட் ஒன் இஸ் செல்சியஸ் ஸ்கேல்ஸ். ரெண்டில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேல்னு சொல்லுவோம். அண்டு அதர் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ரெண்டு இதுலேயும் அளவிடுவாங்க. செல்சியஸ்லேயும் அளவிடுவாங்க, ஃபாரன்ஹீட்லேயும் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க ஹீட்டை வந்து டெம்பரேச்சரை வந்து. சின்ஸ் த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இஸ் மோர் சென்சிட்டிவ். ஃபாரன்ஹீட் ஸ்கேல் எப்படி இருக்கும்? சென்சிட்டிவாக இருக்கும். தென் த செல்சியஸ் ஸ்கேலை விட சென்சிட்டிவாக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் எஃப் ஒன்லி. எஃப்னா என்னது? ஃபாரன் ஹீட்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க பாடி டெம்பரேச்சரை. கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இண்டிகேட்ஸ் டெம்பரேச்சர் ஃப்ரம் மினிமம் வந்து எவ்வளோ அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ், அதாவது என்னது ஃபாரன் ஹீட்டில் சொல்கிறப்ப 94 டிகிரி ஃபாரன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெம்பரேச்சர் அளவிடுறது கிளினிக்கல் தெர்மாமீட்டரில். ஃபார் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் என்ன சொல்லுவோம்? 108 டிகிரி ஃபாரன்ஹீட் இதில் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோட் வைல் யூஸிங் எ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் என்னென்னு பார்க்கலாமா? த தெர்மாமீட்டர் ஷுட் பி வாஷ்டு பிஃபோர். எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தெர்மாமீட்டர் என்ன பண்ணணும்? ஷுட் பி வாஷ் பண்ணுறோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணணும். எதில் வாஷ் பண்ணணும்? ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? கிருமி நீக்கப்பட்ட சொல்யூஷன் மூலமாக நம்ம அதை வந்து வாஷ் பண்ணணும். எந்த ஒரு கிருமியும் ஜெர்ம்ஸும் அட்டாக் ஆகாத மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜக் த தெர்மாமீட்டர் எ ஃபியூ டைம்ஸ் டு பிரிங் த லெவல் ஆஃப் த மெர்க்குரி டவுன். ஓகே. Before use, the mercury level should be below 35 degree Celsius or 94 degree Fahrenheitல இருக்கணும். அதோட லெவல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெர்க்குரி லெவல் வந்து அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் do not hold the thermometer by its bulb. என்னது? பல்பை வச்சு என்ன பண்ணக்கூடாது? ஹோல்ட் பண்ணக்கூடாது தெர்மாமீட்டரை. Keep the mercury level along your line of sight and take the ரீடிங். ஹேண்டில் த தெர்மாமீட்டர் வித் கேர். என்னது? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? தெர்மாமீட்டரை ஹேண்டில் பண்ணணும். இஃப் இட் ஹிட்ஸ் அகைன்ஸ்ட் சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட் இட் மே பிரேக். என்னது? இது என்ன ஒன்று உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கிளாஸ்னால தான் நான். டு நாட் பிளேஸ் த தெர்மாமீட்டர் இட்ஸ் ஹாட் ஃப்ளேம் ஆர் இன் த ஹாட் சன். எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா ஹாட் ஃப்ளேம் இடத்துலையும் ஹாட் சன்லேயும் தெர்மாமீட்டர் தான் எங்கேயும் கொண்டு போய் நம்ம வந்து வைக்கக்கூடாது. இந்த பிளேஸில் இருக்கக்கூடாது தெர்மாமீட்டர் வந்து. நெக்ஸ்ட் லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ் பார்க்கலாம். லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர். எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூலில் லெபார்டரி சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறாங்களாம்மா, லெபார்டரிஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறாங்களா, அங்கே யூஸ் பண்ணுறது அந்த லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ். அங்கே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக. தேர் ஆர் ஆல்சோ யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. த கேன் மெஷர் த டெம்பரேச்சர் ஹையர் தென் வாட் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் கேன் ரெக்கார்டு. அதிகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்னது யூஸ் பண்ணுவாங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் அதிக அளவில் இருக்கிற தெர்மோமீட்டர்ஸை இது பண்ணுறதுக்கு தான் அது டெம்பரேச்சர் அளவிடுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. த ஸ்டெம் அண்ட் த பல்ப் ஆஃப் எ லேப் தெர்மோமீட்டர் ஆர் லாங்கர் when compared to that of a clinical thermometer and there is no kink in the lab thermometer. A laboratory thermometer has only the Celsius scale range. only என்னது செல்சியஸில் இதை வந்து அளவிடுவாங்க. ஆனால் நீங்கள் இதில் எது அளவிடுவாங்க? கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வந்து ஃபாரன்ஹீட்லேயும் அளவிடுவாங்க, மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க.
செல்சியஸ்லேயும் மெஷர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேரன்ஹீட்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க பாடி டெம்பரேச்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னா. இங்கே வந்து லெபார்ட்டரி தெர்மாமீட்டர் வந்து எதில் செல்சியஸில் தான் அளவிடுவாங்க. என்ன அப்படின்னா -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க செல்சியஸ் ஸ்கேல் மூலமாக. ஓகேவா? ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோடு வைல் யூஸிங் எ லெபார்ட்டரி தெர்மாமீட்டர். இதான் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களே, இதான் லெபார்ட்டரி தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? do not tilt the thermometer while measuring the temperature. Place it upright. ஓகேவா? Note the reading only when the bulb has been surrounded by the substance from all sides. ரீடிங் என்ன பண்ணணும்? சரௌண்டட் எல்லாம் சுற்றிற எல்லா சைட்ஸில் இருக்கும், அதை ரீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. டூ யூ நோ இன் ஹியூமன்ஸ் த ஆவரேஜ் இன்டர்னல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நார்மலாகவே ஆவரேஜாக 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஃபேரன்ஹீட்டில் சொல்கிறப்ப எவ்வளோ சொல்லுவோம்? 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். தோ இட் வேரிஸ் அமாங் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வந்து வேறுபடும். ஹவவர் நோ பெர்சன் ஆல்வேஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி தட் சேம் டெம்பரேச்சர் அட் எவரி மூமெண்ட் ஆஃப் த டே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும், ஒவ்வொரு பெர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும். மனிதர்கள் என்னது வேறுபட்டு காணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர். நோ பெர்சன் ஆல்வேஸ் என்னது எக்ஸாக்டாக இருக்காது. ஓகேவா? டெம்பரேச்சர் சைக்கிள் ரெகுலர்லி அப் அண்ட் டவுன் த்ரோவிங் த டே அக்கார்டிங் டு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக என்னது நம்ம செய்கிற வேலையை பொறுத்தும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக என்னது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அப்பாகவும் இருக்கும், டவுனாகவும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, இதான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்டரி தெர்மாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கிளினிக்கல் தெர்மாமீட்டர் ஸ்கேல்டு ஃப்ரம் எப்படி ஸ்கேல் பண்ணுவாங்க அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸும், ஃபேரன்ஹீட்டில் சொல்கிறப்ப 94 டிகிரி ஃபேரன்ஹீட் டு 108 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கும் கிளினிக்கல் தெர்மாமீட்டர். இதே லெபார்ட்டரி தெர்மாமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லெபார்ட்டரி தெர்மாமீட்டர் இஸ் ஜென்ரலி ஸ்கேல்டு என்னது செல்சியஸில் தான் இதை வந்து ஸ்கேல் பண்ணுவாங்க. -10 degree Celsius to 110 degree Celsius. Okay. Mercury level does not fall on its own as there is a kink near the bulb to prevent the fall of mercury level. இங்கே mercury level எப்படி இருக்கும்? Mercury level falls on its own as no kink is present. Temperature can be read after removing the thermometer from heart or mouth. ஆம் பகுதியிலே ஆர்ம்பிட்லையும் மவுத்லேயும் வச்சு என்ன பண்ணுவாங்க? வச்சுட்டு இதை மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டெம்பரேச்சரை ரிமூவ் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு. ஆனால் இதுக்கு லெபார்ட்டரியில் பார்த்தோம்னா த டெம்பரேச்சர் இஸ் ரீட் வைல் கீப்பிங் தெர்மாமீட்டர் இஸ் த சோர்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லிக்விட் ஆர் எனி அதர் திங்ஸை டெம்பரேச்சர் பண்ணலாம். டு லோயர் த மெர்க்குரி லெவல் ஜெக்ஸ் ஆர் கிவன். நோ நீட் டு கிவ் ஜெக் டு லோயர் த மெர்க்குரி லெவல். இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேக்கிங் த பாடி டெம்பரேச்சர். எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சருக்காக யூஸ் பண்ணுவோம் கிளினிக்கல் தெர்மாமீட்டரை. லெபார்ட்டரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டேக் டெம்பரேச்சர். ஆய்வகத்தில் என்னது லெபார்ட்டரியில் லேப்ல எல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் பார்க்கலாமா? டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது ஹியர் இஸ் எ லாட் ஆஃப் கன்சர்ன் ஓவர் த யூஸ் ஆஃப் மெர்க்குரி இன் தெர்மாமீட்டர்ஸ். மெர்க்குரி இஸ் எ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். எஸ் ஆர் நோ? ஏன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் டு டிஸ்போஸ் ஆஃப் இஃப் எ தெர்மாமீட்டர் பிரேக்ஸ். அது என்னது உடஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மெர்க்குரி வந்து. தீஸ் டேஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள் விச் டூ நாட் யூஸ் மெர்க்குரி. டிஜிட்டல் தெர்மாமீட்டரில் என்ன கிடையாது? மெர்க்குரி கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மாடர்ன் வேர்ல்டில். இப்போ டிஜிட்டல் தெர்மாமீட்டர் தான் மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதில் வந்து மெர்க்குரி கிடையாது. மெர்க்குரியில் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கும், நச்சுத்தன்மை இருக்கும். அது வந்து பிரேக் ஆயிரும். அதனால் இன்ஸ்டீட் இட் ஹேஸ் எ சென்சர். இது என்னது? சென்சர் அளவீடு முறை வந்து which can measure எப்படி இருக்கும்? heat coming out from the body directly and from that can measure the temperature of the body. பாடியில் என்னது எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணுவாங்க வச்சோம்னா டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணி காமிக்கும் பாடி ஹீட்டை. டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு டேக் த பாடி டெம்பரேச்சர். டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை அளவிடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இமேஜில் இருக்குமா இதுதான் டிஜிட்டல் தெர்மாமீட்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஃபீவராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் அளவிடுறதுக்கு இப்போ மேக்ஸிமம் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. Any object other than human body also we are advised to avoid keeping in the sun or near flame. Why? A clinical thermometer has small temperature range. The glass will crack burst due to
எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் கிரியேட்டட் பை எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மெர்க்குரி. என்னது இதில் என்ன கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்சில் இருக்கும். ஆனால் கிளாஸ் வந்து என்ன கிராக் ஆகும், பஸ்ட் ஆகும். ஏன்னா அதில் அது வந்து என்னது ஹீட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது. அந்த மெர்க்குரியில் இருக்க ஹீட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகிறப்ப இந்த இது நடக்கும். ஓகேவா? Do you know maximum minimum thermometer அப்படின்னா the maximum and minimum temperatures of the previous day reported in weather reports are measured by a thermometer called the maximum minimum thermometer. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் பார்க்கலாம். எப்படி அளவிடுறாங்க தெர்மாமீட்டர்ஸ்? செல்சியஸ் ஸ்கேலில் அளவிடுவோம். செல்சியஸ் இஸ் காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். இது வந்து என்னது காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். செல்சியஸ் வந்து டேர்ம்டு ஆஃப்டர் ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமர். ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமர் தான் இது வந்து ஆண்டர் செல்சியஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் 1742 இந்த செல்சியஸ் ஸ்கேல் அளவிட முறையை வந்து சொன்னார். இது தான் இட் வாஸ் நோன் அஸ் சென்டிகிரேடு. அவரோட நேம்னால தான் இதுக்கு செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் நோன் அஸ் நம்ம சென்டிகிரேட்ஸ் ஆஸ் தெர்மாமீட்டர் சென்டிகிரேட்னு சொல்லுவோம். யூஸிங் தி ஸ்கேல் ஆர் கேலிப்ரேட்டட் ஃப்ரம் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னது 0 டிகிரி செல்சியஸ் டு பாயிலிங் வாட்டர்னா 100 டிகிரி செல்சியஸ். இதில் இது வரல என்ன பண்ணுவாங்க கேலிப்ரேட் பண்ணுவாங்க தெர்மாமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன் க்ரீக் வந்து க்ரீக்கில் பார்த்தோம் அப்படின்னா சென்டியம் அப்படின்னா 100, சென்டம்னா என்னது 100 அப்படிங்கிறது. கிராடஸ் அப்படிங்கிறது மீன்ஸ் போத் வேர்ட்ஸ் மேக்கி 2 வேர்ட்ஸ் சேர்ந்து தான் என்னது சென்டிகிரேட் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன மாறுச்சுன்னா செல்சியஸ் அப்படிங்கிறது லேட்டராக சேஞ்ச் ஆகி வந்துச்சு செல்சியஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இது யார் கண்டுபிடி செல்சியஸ் ஸ்கேலை யார் டேர்ம் பண்ணாங்க? ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிறது 1742 இதை டேர்ம் பண்ணார். இந்த மெஷரிங் டெம்பரேச்சர் இந்த யூனிட்டை வந்து அதனால தான் செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாரன்ஹீட் பாருமா. ஃபாரன்ஹீட் இஸ் இது ஒரு காமன் யூனிட் தான் மெஷர் பண்ணுறது. ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மனித உடலில் இருக்கிற டெம்பரேச்சரை அளவீடு பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஃபாரன்ஹீட் ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யார் டேர்ம் பண்ணு? ஜெர்மன் பிசிசியஸ்ட் யார்? டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். இது அவரோட நேம் மூலமாக தான் என்னது இதுக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு காயின் பண்ணியிருக்கோம். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் ஆஸ் 30 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? ஃப்ரீசிங் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறப்ப 30 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். அண்ட் பாயிலிங் பாயிண்டில் பார்த்தோம் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தெர்மாமீட்டர்ஸ் வித் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ஆர் கேலிப்ரேட்டட் ஃப்ரம் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஓகே, இதை டேர்ம் பண்ணது வந்து ஜெர்மியன் பிசிசிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெல்வின் ஸ்கேல் பாருமா. கெல்வின் ஸ்கேல் யார் டேர்ம் பண்ணாங்க அப்படின்னா லார்டு கெல்வின். இது அவரோட நேம்லேருந்தே ஈஸியாக நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். ஃபாரன்ஹீட் வந்து டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். கெல்வின் பார்த்தோம் அப்படின்னா இது லார்டு கெல்வின் அப்படிங்கிறது நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். கெல்வின் அப்படிங்கிறது என்னது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா கெல்வின். அண்ட் ரிட்டர்னஸ் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா கே அப்படின்னு நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்சல்யூட் ஸ்கேல் அஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 0 டெம்பரேச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கெல்வின் ஸ்கேல். இதில் கொடுத்துருக்காங்க பாருமா, 3 அளவீடுமே கொடுத்துருக்காங்க மெஷர் பண்ணி. ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸ், கெல்வின். நான் சொன்னேன் நம்ம அவங்க கொடுத்துருந்தா அந்த மெஷர்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அளவிடுறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாரன்ஹீட் வந்து இங்கே இருக்கா எப்படி அளவிடுறாங்க? ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் கீழே அடிப்பகுதியில் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி வாட்டரில் வச்சுருக்காங்க. டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேல் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் டு ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல் அஸ் டிஸ்கஸ். பார்க்கலாமா எப்படின்னு? ஓகே, இந்த இமேஜில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட் வந்து 30 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்கே எவ்வளோ இருக்குது? ஃப்ரீசிங் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. செல்சியஸில் பார்த்தோம் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது. எஸ் ஆர் நோ? இதே கெல்வினில் பார்த்தோம் அப்படின்னா 273 கெல்வின் இருக்குது. இது எந்த ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்கிறப்ப இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் எவ்வளோ இருக்குது? 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். செல்சியஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். கெல்வினோட அளவு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 373.15 கெல்வின் அளவு இருக்கும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் அண்டர். அதுக்கு ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்துருக்கு. எப்படி ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் மைனஸ் எஃப்னா என்னது ஃபாரன்ஹீட்மா -32/9 இஸ் ஈக்குவல் டு சி. சின்னா செல்சியஸ். செல்சியஸ் பை 5. இதில் கே கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 273.15ஓட எதை ஆட் பண்ணணும்? செல்சியஸை ஆட் பண்ணுனா
கெல்வினோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த ஈக்குவலன்ஸ் பிட்வீன் பிரின்சிபல் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆர் கிவன் இன் த டேபிள் ஆஃப் சம் டெம்பரேச்சர்ஸ். இது டெம்பரேச்சர்ஸ் அளவீடு கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்கம்மா. செல்சியஸ் ஸ்கேல் எப்படி இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இருக்கும், கெல்வின் ஸ்கேலில் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ், இதே ஃபாரன்ஹீட்டில் 212, இதே கெல்வின் ஸ்கேலில் 373.15 இருக்கும். பாய்லிங் வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீசிங்கில் செல்சியஸில் 0 இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி இருக்கும், ஃபாரன்ஹீட் இருக்கும். கெல்வினில் பார்த்தோம் அப்படின்னா 273.15 கெல்வின் இருக்கும். மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடியில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக மீன் டெம்பரேச்சரில் செல்சியஸ் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும், 37 இருக்கும், 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு இருக்கும். கெல்வின் பார்த்தோம் அப்படின்னா 310.15 கெல்வின் அளவு இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் ஆவரேஜாக ரூம் டெம்பரேச்சரில் நம்ம செல்சியஸ் பார்த்தோம் அப்படின்னா 72 டிகிரி செல்சியஸ் இருக்கும், ஃபாரன்ஹீட் வந்து 23 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். கெல்வின் ஸ்கேலில் பார்த்தா 296.15 கெல்வின் அளவு இருக்கும். ஓகேவா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இதில் கொடுத்துருக்காங்க பாருமா. இதில் யார் யார் அப்படின்னா கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா லார்ட் கெல்வின் அப்படிங்கிறவர் யார், இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். கெல்வினோட மெஷர்மெண்ட்டை டேர்ம் பண்ணவர். நெக்ஸ்ட்டு ஆண்டர் செல்சியஸ் யார், செல்சியஸை டேர்ம் பண்ணவர். கேப்ரியல் ஃபாரன்ஹீட் ஆகிறது கேப்ரியல் ஃபாரன்ஹீட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபாரன்ஹீட்டை டேர்ம் பண்ணது ரேங்கி அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகேவா, இதில் பார்த்தோம் அப்படின்னா தெர்மாமீட்டர் லிக்யூட் எக்ஸ்பேண்ட்ஸ் வென் ஹீட் ஆகிறப்ப எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற விரிவடையுது அப்படிங்கிற. லோ டெம்பரேச்சரில் எப்படி இருக்குது, ஹை டெம்பரேச்சரில் எந்த அதிக அளவு ஃபாஸ்ட்டாக ஆட்டம்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத, லிக்விட்ஸ் வந்து எப்படி ஆட்டம்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, மாலிகூல்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது இந்த இமேஜில் காமிச்சிருக்காங்க பாருமா. லோ டெம்பரேச்சரில் இந்த மாதிரி இருக்கும், ஹை டெம்பரேச்சரில் பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் லிக்விட் வந்து, அது மாலிகூல்ஸ் வந்து. ஓகேவா, இங்கே வந்து 0 டிகிரி கெல்வின் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 டிகிரி இது ஆல்ரெடி நம்மளே பார்த்தோம். அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் இருக்கும். கெல்வின் வந்து 1 கெல்வின் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 1 கெல்வின் அப்படிங்கிறது த பூமரன் நெபுலா மெயின்டைன்ஸ் த கோல்டஸ்ட் நோன் நேச்சுரல் டெம்பரேச்சர் இந்த யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் பாருமா 178.45 கெல்வின் அப்படிங்கிறது கோல்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சரோட அளவு வந்து இது ஒரு இடத்துல இருக்கும், ரெக்கார்ட் ஆன் எர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 273.15 கெல்விங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 310.15 கெல்வின்ங்கிறது ஆவரேஜ் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், ஆவரேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 329.85 கெல்வி அப்படிங்கிறது ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர். இது வந்து எவர் ரெக்கார்டன் ஆன் எர்த், பூமியில் இருக்கிற எர்த்தோட ஹாட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு எர்த்தோட டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 373.15 கெல்வின் அப்படிங்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 10^32 கெல்வின் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ரொம்ப அதிகமாக ஏர்லிஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பிக் பேங் நடக்கிறப்ப யூஸ் பண்ண எவ்வளோ கெல்வின் இருக்கும், 10^32 கெல்வின் அளவு அதிக அளவு வெப்பநிலை காணப்படும் டெம்பரேச்சர் அளவு. ஓகேவா, இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் கெல்வினோட அளவு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் அதோட டிகிரி செல்சியஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஃபாரன்ஹீட்லேயும் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டு யூ நோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டு யூஸ் த செல்சியஸ் ஸ்கேல். அதிக அளவு என்னது மக்கள் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணுறாங்க டெம்பரேச்சர் அளவிடுறதுக்கு. த கெல்வின் ஸ்கேல் ஹேஸ் பி டிசைன்ட் இன் சச்சஸ் வெயிட் நாட் ஒன்லி அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் பட் என்னது ஆல்சோ 1 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு a 1 கெல்வின் சேஞ்ச். ஓகேவா, திஸ் மேக்ஸ் த கன்வர்ஷன் ஃப்ரம் செல்சியஸ் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் easy, just the addition or subtraction of a constant 273.15 என்ன கெல்வின் ஸ்கேல் அளவு. இது மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதிலெல்லாம் இருக்கும். அடிஷன் அது சப்ட்ராக்ட் பண்ணி இது கான்ஸ்டண்ட்டாக இதை வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த இதான் மெஷர்மெண்ட் கெல்வினில் வந்து. பட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட் த ப்ரிஃபர் டு யூஸ் த ஃபாரன்ஹீட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்டில் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்டை யூஸ் பண்ணுறாங்க ஸ்கேல். ஏன் அப்படின்னா இதில் கன்வெர்ட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஃபாரன்ஹீட் டு அப்சல்யூட் ஸ்கேல் நாட் ஈஸி டு ஷார்ட் அவர் திஸ் ப்ராப்ளம். நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால த யூஸ் த ரேங்கின் ஸ்கேல். ரேங்கின்னா ஆல்ரெடி இந்த இமேஜில் கொடுத்துருக்கு, இவர் தாம்மா அந்த இதை கண்டுபிடிச்ச ரேங்கிங் அப்படிங்கிறது இதில் இருக்காருல்லம்மா இந்த இமேஜில் இவர் தாம்மா அது ரேங்கின் அப்படிங்கிறது. இவர் எதை ப்ரொப்போஸ் பண்ணார் அப்படின்னா இவர் வந்து ஒரு கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி இன்ஜினியர். இவர் வந்து பிசிசிஸ்ட்டு. ரேங்கின்ங்கிறது 1859 ப்ரொப்போஸ் பண்ணார். இட் இஸ் ஆன் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல். இது ரேங்கின் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னது ஒரு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேலு. அண்ட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹேவிங்
1 டிகிரி ஆர் ரேங்கிங் ஆர் அப்படிங்கிறது ரேங்கிங் இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி ஃபாரன்ஹீட் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கேல் வந்து. ஃபாரன்ஹீட் யூசர் ஹூ நீட் டு ஒர்க் அப்சல்யூட் டெம்பரேச்சர் வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர் கேன் பி கன்வெர்டட் டு ரேங்கிங். எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்கின் ஆர் அப்படிங்கிறது என்னது ரேங்கின் எது அது ஃபாரின் ஹீட்டோட எதை ஆட் பண்ணணும் ப்ளஸ் பண்ண 459.67 ஆட் பண்ணால் ரேங்கினோட மெஷர்மெண்ட் இருக்கும் ரேங்கின் ஸ்கேல். ஓகேவா? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நம்ம இதுவரையில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட என்னது வெப்பநிலையும் அதோட கோல்ட்னஸையும் என்னது அளவிடுறது தான் டெம்பரேச்சர். தேர் ஆர் 3 யூனிட்ஸ் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா. என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது மெஷர் பண்ணுறதுக்கு? செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இருக்குது. எஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா கெல்வின். ஓகே. இந்த தெர்மாமீட்டர் when liquid gets heat it expand. ஹீட்டாக இருக்கிறப்ப லிக்யூட் எப்படி இருக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். when it கூலாக இருக்கிறப்ப கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். இட் இஸ் யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். ஓகே. ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேலோட ரிலேஷன் என்ன, அப்படி தொடர்பு ரெண்டுக்கு இருக்க தொடர்பு என்ன அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட் என்னது F-32/9 இஸ் ஈக்குவல் டு C/5. K ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது? 273.15 ப்ளஸ் சி அப்படிங்கிறது செல்சியஸ், கேனா கெல்வின், எஃப்னா ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.